அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the trees are walked அப்படின்ற 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற யூனிட் 2ல ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதையை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் அப்படின்றவர் தான் இந்த கதையை எழுதுறாரு. ஸோ இந்த கதையை எழுதின அவரை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர் அண்ட் அவர் ஒரு அவார்ட் வின்னிங் ரைட்டர். அவர் சின்ன குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக நிறைய கவிதைலாம் எழுதியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் சீன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் தன்னுடைய தாத்தா வீட்டில் இருக்காரு. எப்படின்னா நம்மளாம் சின்ன வயசுல ஒகேஷன்ஸ்க்காக நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகல. ஸோ அவரும் அதே மாதிரி அவர் விடுமுறை எப்போ போயிருக்காரு. இந்த பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேராடூன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தாத்தா ஒரு ஐஎஃப்எஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணவர். ஸோ அவருக்கு என்னன்னா ரொம்பவே தாவரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பெட் மேல ரொம்ப ஆசையா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்க தாத்தாக்கு பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் டைம் அவர் சின்ன வயசுல நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? ரஸ்கின் பாண்ட் வந்து இந்த கதை ஃபுல்லாமே தன்னுடைய சின்ன வயசுல நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு படிக்கட்டுல தாத்தா கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா கூட உட்காந்துட்டு இருக்கிறப்ப வந்து அந்த ஒரு சின்ன இழை வந்து அசைஞ்சு தாத்தா கிட்ட வர்ற மாதிரி தெரியுது. ஓகே, ரஸ்கின் பாண்டுக்கு ஃபீல் ஆகுது இது வந்து ஒரு தாவரவியல் மாற்றம் தான், அது வந்து ஒளிச்சேர்க்கை அடையுது அண்ட் அதோடைய தகவமைப்புக்காக இப்படிலாம் பண்ணிக்குதுன்றது தெரியுது. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஓகே நம்ம தாத்தாவை வந்து செடிங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் தாத்தாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு ரஸ்கின் பாண்ட். ஸோ அப்படி தாத்தா கூட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தாத்தா வந்து நிறைய செடிகள்லாம் வளர்க்குறதுலாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்னு சொன்னேன்ல. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்றாங்க, ஏங்க அரச மரம் இந்த மாதிரி கதவை தட்டிட்டு இருக்கு, வீட்டோட விண்டோல வந்து முட்டுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நம்ம வேற இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம், ஆனால் நம்ம வந்து கட் பண்ண வேணாம், ட்ரீஸை கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ட்ரீஸ்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, தாத்தா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே மட்டும் மரம்லாம் நட்டுறது பத்தாது, இன்னும் நம்ம இன்னும் நிறைய மரம் நட்டுட்டே இருக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் பிளேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டினுடைய அந்த அந்த காம்பவுண்ட் செவர் இருக்குல்ல, அதுக்குள்ள மட்டும் இல்லாமல் எல்லா பிளேஸ்லையுமே மரம் நட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதே மாதிரி தான் பாட்டிக்கு மரம் நடுறதுலாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா என்னன்னா அவங்களுக்கு செடிங்க வளர்க்குறது பிடிக்கும், பூச்செடிகள்லாம் இருக்குல்ல. ஸோ பூச்செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும். தாத்தாவுக்கு பட்டர்ஃப்ளைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் எதனால வரும்? கண்டிப்பா பூ இருந்தால் தானே வரும். ஸோ அதனால அவர் வந்து பட்டர்ஃப்ளைஸை ரொம்ப அட்ராக்டா பார்த்துட்டே இருப்பாரு. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கொஞ்சம் இன்னும் மரம் நடுறதை எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருடைய வெளிப்புறத்துக்கு போவாங்க. அங்க வந்து தீவு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. சுத்தமா அங்க ஒரு மரம் கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் மட்டுமே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல ஒரு சின்ன ஒரு இலைய பாக்குறாரு. பார்த்துட்டு இலைனா நம்ம பார்த்து போல ஒரு குட்டி செடி அந்த மாதிரி வந்து பாக்குறாங்க. ஸோ இந்த குட்டி செடி பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. இங்க ஒரு குட்டி செடி முளைக்குதுன்னா கண்டிப்பா இங்க மரம் வளர்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும், மரம் வளர்த்துட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மரம் வளரும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவரை நினச்சிட்டு ரஸ்கின் பாட்டை கூப்பிடுறாரு, வாங்க நீயும் வாடா, நம்ம சேர்ந்து போய் ஃபுல்லாக மரம் நட்டு வச்சுட்டு வருவோம். தாத்தா இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே போய் மரம் நட சொல்றியே, உனக்கு என்ன அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ரொம்ப டீஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக வந்து 2 பேரும் சேர்ந்து மரம் நடுறாங்க. சின்னதாக வந்து நிறைய வகையான மரங்கள்லாம் நடுறாங்க. வேப்ப மரம் அண்டு இன்னும் ரொம்ப அரிய வகை மரங்கள் எல்லாமே நடுறாங்க. நட்டுட்டு இதை பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்றாங்க. அண்ட் அவர் ஒகேஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அகைன் வந்து அப்புறம் ஊர் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, டேராடூன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. தாத்தா பாட்டியும் அழைச்சிட்டு போயிடுறாரு இங்கிலாந்துக்கு ஒன்ஸ். அண்ட் அடுத்ததா வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் பக்கம் போனா எப்படி இருக்கும், ஆட்டோகிராஃப் படம் மாதிரி தாங்க. ஸோ அகைன் அவர் தங்கியிருந்த அந்த சின்ன வயசுல தங்கியிருந்த அந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. வீடு ஒன்றும் பெருசா சேஞ்ச் இருக்காது. தாத்தா இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவர் அந்த தீவு மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆறு ஓடிட்டு இருந்த பிளேஸ், அங்க போய் பார்த்தா அவ்வளோ அழகா ஒரு சோலை மாதிரி சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அண்ட் நிறைய ரெட் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, நிறைய அணில்கள்லாம் இருந்துச்சு. அண்ட் அந்த அணில்கள் எல்லாமும் அவர்கிட்ட வந்து கேட்டுச்சான், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததா கூட சொல்றாரு. ஸோ அவ்வளோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்றாரு. அண்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள்லாம் அவங்க சின்ன வயசுல அவங்க தாத்தா சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. அதாவது மரங்கள் எல்லாமே ஒரு காலத்துல உயிர் இருந்ததாகவும் அதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மை இருந்ததாகவும் அது மனுஷனுக்கு ஊறு விளைவிச்சதுனால அதை ஒருத்தர் வந்து கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை சொல்றது ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதோட வந்து ஸ்டோரி எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.